இந்த வீடியோவை தனிச்சிறப்பாக உருவாக்கியிருக்கும் ரெட் ஜெயண்ட் ஸ்டூடியோஸ். அங்கே அற்புத கதைகள் உயிர்ப்பூட்டப்படுகின்றன. ஒவ்வொரு காட்சியும் ஒரு புராணத்தைச் சொல்லுகிறது. ராக்ஸ்டார் எதற்காக இப்படி 30 FPS 60 FPS என்ன வேட்டை நடத்துது? இது வெறும் எண்கள் மட்டுமல்ல, அது ஒரு தெரிந்து கொள்ளாத கதை கூட இருக்கலாம். 60 FPS என்றால் மென்மையான காட்சி, விரைவான பதில்கள். ஆனால் 30 FPS என்றால் அதற்கு 2 மடங்கு பாலிகான்ஸ் ரெண்டர் செய்யும் வாய்ப்பு. அதாவது காட்சியின் அழகும் விவரமும் பெருகும். ஓபே வர்மை என்ற முன்னாள் டெவலப்பர் இதை ட்ரேட் ஆஃப் என்று சொல்கிறார். அதற்குள் ஒரு பெரிய போராட்டம் மறைக்கப்பட்டிருக்கலாம். ரசிகர்கள் ஏன் கோபப்படுகிறார்கள்? ஏன் 12 வருடம் கழிச்சும் 60 FPS-ஐ சாதிக்க ராக்ஸ்டார் கடுமையாக போராடுறது? ஏன் இப்படி விஷுவல் ஃபிடலிட்டி என்ற பேரில் நம்மை ஒரு மாயை போல அடைத்து இருக்கிறார்கள்? PS5 Pro-இல் ராக்ஸ்டார் 60 FPS-க்கு தொடுக்கும் என்று லீக்கர்கள் கூறினாலும், பொதுவாக PS5, Xbox Series X மற்றும் PC வான்மை வேறுபாடுகள் எத்தனை பெரியனவோ தெரியவில்லை. PC-க்கு இன்னும் 2026 மே 26 வரை காத்திருக்க வேண்டிய நிலை. இதெல்லாம் நம்மை கன்சோல் பக்கமாக தள்ளி வைக்குது என்று நினைக்க முடியுமா? பழைய டெவலப்பர் மைக் யார்க்வின் சொற்பொழிவு 30 FPS-இல் ஒரு நிலையான அனுபவம் முக்கியம் என்று சொல்கிறார். ஆனால் அது நம்பிக்கைதான் இல்ல பாசாங்கா? ராக்ஸ்டார் 5-இல் நம்மை மாயம் செய்து கொண்ட அந்த உலகத்தை GTA 6-இல் 2 மடங்கு பெரிதாக்கி அதே நேரத்தில் அதுவே மென்மையாக இருக்கும் என்று நம்புவோமா? இல்லாம ஒரு பேஸ்டோரி மாதிரி தயாரிப்பதா? உண்மையில் ராக்ஸ்டார் பங்குகளை அதிகரித்து நம்மை மீண்டும் ஏமாற்றுவார்களா? 30 FPS கட்டுப்பாட்டுக்குள் கூட நம்பிக்கை வைக்கணும். இதெல்லாம் விளையாட்டுக்குள் மறைக்கப்பட்ட ரகசியமா, வெளியில் நம்மோட ஒப்பந்தமா? ராக்ஸ்டார் ஏன் PC-க்கு தாமதம் செய்கிறது? PS5, Xbox Series X-இல் உண்மையில் 60 FPS கிடைக்கிறதா? அவர்களின் கிராபிக்ஸ் தரம் நம்மை வியக்க வச்சிடுமா இல்ல சந்தேகிக்க வச்சிடுமா? இப்போ இதற்கான பதில் உங்களால் தான் கேட்க வேண்டும். ஏனெனில் இந்த ரகசியங்கள் தெரிந்ததும் நீங்கள் வேறொரு பார்வையில் இந்த விளையாட்டை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். இந்த உண்மைகளை, சந்தேகங்களை, கேள்விகளை பரபரப்பாக எல்லாருக்கும் பகிருங்கள். பதிலுக்காக போராடுங்கள். ராக்ஸ்டார் மறைக்கும் அந்த பெரிய கதை நீங்கள்தானே கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் இது.